கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எதியோப்பியாவில் ஹெய்லி கூப்பி என்ற எரிமலை சுமார் 12,000 ஆண்டு தூக்கத்திற்கு பின் வெடித்தது. அப்போது அதிக அழுத்தத்தில் வெளியான சாம்பல் மற்றும் கரும்புகை வளிமண்டலத்தின் 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவியதுடன் அஃபார் பிராந்தியத்தில் உள்ள பல கிராமங்களையும் சாம்பலால் மூடியது. மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று காரணமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய அந்த சாம்பல் மேகங்கள் செங்கடல், ஏமன், ஓமன் மற்றும் அரபிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து நேற்றிரவு இந்தியாவை அடைந்தது. முதலில் குஜராத் மாநிலத்திற்குள் நுழைந்த சாம்பல் மேகங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மாநிலங்களுக்கும் வேகமாக பரவியது. இதற்கிடையே எரிமலை சாம்பலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமான போக்குவரத்தை தவிர்க்குமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியது. இதனால் டெல்லி மற்றும் கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து அபுதாபி நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் பாதுகாப்பு கருதி அகமதாபாத் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. சென்னையில் இருந்து மும்பைக்கு இன்று காலை 7:15 மணிக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் தாமதமாக 11 மணிக்கு புறப்பட்டு லண்டன், சென்னை லண்டன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சுமார் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. சாம்பல் மேகங்களால் டெல்லியில் இன்று காலை இருள் சூழ்ந்ததால் ஏற்கனவே காற்று மாசுபாட்டால் இன்னலுக்கு ஆளாகியுள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே இந்த எரிமலையின் சாம்பல் மேகங்கள் மேல்மட்டத்தில் இருப்பதால் தரைமட்டத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் சாம்பல் மேகத்தில் அதிக அளவு சல்பர் டை ஆக்சைடு இருப்பதால் நேபாளத்தின் மலைப்பகுதிகள், இமயமலை மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அதன் அளவு அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் பரவியுள்ள இந்த சாம்பல் மேகங்கள் இன்றிரவு 7:30 மணிக்கு சீனாவிற்கு சென்றுவிடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.